குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 62வது அதிகாரத்திலே 4வது வசனம், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறதை நாம் பல நேரங்கள்ல எப்பவுமே நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாருங்கிற சிந்தனையே பல பேருக்கு இல்லாமல் போகிறது. இதற்கடுத்தாலும் நமக்கு என்ன செய்து விடுகிறது? கோபம் வந்துடுகிறது. தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவர் என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யறோம்? ஒரே கஷ்டமாக இருக்கிறது, ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என்னை ஏன் ஆண்டவர் இப்படி படைச்சார் என்று சொல்லி பல வேளைகளிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? ஆண்டவரை தூசித்து விடுகிறோம். ஏன் ஆண்டவரை எங்களை இப்படி படைச்சீங்க என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உண்மையில் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. ஆமா, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, நம்ம மேல ஆசையாக இருக்கிறார், நம்ம மேல அதிக அன்பு வைத்திருக்கிறார், நம்ம ரொம்ப நேசிக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? என்ன ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, என்ன ஆண்டவரே எனக்கு உள்ள கஷ்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதியை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய சோதனை கொடுத்தீங்க என்று சொல்லி ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு அது நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரை இவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் என்ன நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. இவ்வளவு வேதனைகள் மத்தியில் இலப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, நன்றி தகப்பனே. எல்லாருமே ஒதுக்கின வேலையிலையும் என்ன நீங்க தூக்கி நிப்பாட்டி இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி நாம் சொன்னதே கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் யோபு. யோபு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவரை அவர் மறுதளிக்கல, ஆண்டவரை அவர் வெறுக்கல, ஆண்டவரை அவர் கைவிடல, ஆண்டவர் இறுக பிடித்துக் கொண்டார் யோபு. அந்த யோபுவை போல நாம் வாழ ஆசைப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருப்பதனாலதான் நமக்கு சுக பலன் ஜீவன் தந்து ஒவ்வொரு நாள் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இனிமே எப்பயும் நீங்க என்ன சொல்லிடக்கூடாது, கர்த்தர் என் மேல பிரியமா இல்லை, அவர் எனக்கு தேவையான காரியங்கள் எதுவுமே செஞ்சு தரல அப்படின்னு நீங்க சொல்லிவிடக்கூடாது. அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோட காத்திருக்கிறீங்களா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புல தகப்பனே, ஏசப்பா, ஆமாண்டவரே, நீங்க பிரியமாய் உள்ளதை நாங்கள் புரிந்து கொண்ட மாட்டவரே. நாங்க எத்தனையோ நாட்கள் நீங்க எங்க பக்கமா நீங்க சாயல, எங்க பக்கமா நீங்க கேட்கல, எங்க பக்கமா நீங்க எங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பல வேளைகள்ல நாங்க ஆண்டவரை அழுது புலம்பி இருக்கிறோம். அதெல்லாம் தவறு ஆண்டவரே. நீர் எங்க மேல் பிரியமா இருப்பதனால எங்களை ஒவ்வொரு நாளும் செம்மையான வழியில நீங்க நடத்துறீங்க ஆண்டவரை. நன்றி சொல்ல தரோம் ஆண்டவர். நாங்கள் இன்றைக்கு செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. இன்றைக்கு செய்த குறைகளை, குற்றம் குறைகளை தேவன் தயவாய் மன்னிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் புது மனிதனாக, புது வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய நித்திய வாழ்க்கையை அடைய தேவன் எங்களுக்கு தெளிந்த சிந்தனைகளை எங்க மனதில் விதைக்கும்படியா செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. துதிக்கு நமக்கு எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.